Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard English, Term 3, Unit 2, Supplementary, brought to book. அந்த சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால மிஸ் இதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. நம்ம இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் உள்ள மீனிங்ஸ், அதாவது க்ளோசரி பகுதியை நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு லெசன் ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், wreck. wreck அப்படின்னா worn out, செதஞ்சி போகிறது, அது ரொம்ப தேஞ்சி உடைஞ்சி போகிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டென்டோரியன். ஸ்டென்டோரியன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி லவுட், அதாவது ரொம்ப சத்தமா, பேரொலியோட, மிகவும் சத்தமா. நெக்ஸ்ட் பேட்டர்டு, டேமேஜ்டு. பேட்டர்டு அப்படின்னா அடிப்பட்டது, ரொம்ப டேமேஜ், சேதமடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். போக் மார்க்ட். போக் மார்க்ட் அப்படின்னா ஸ்கேர்டு, அதாவது காயம், ஏதாவது காயம் பட்டா அதில் வடு இருக்கும் இல்லையா, அந்த தழும்பு இருக்கும் இல்லையா, அதுதான் போக் மார்க்டுங்கிறது. நெக்ஸ்ட் பாண்டரஸ். பாண்டரஸ் அப்படின்னா டல் அண்ட் லேக்கிங் கிரேஸ், பெரிய கனமான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது ஒரு கனமான பொருளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்லோவாக தூக்கிட்டு வந்தால் எப்படி பார்க்குறதுக்கு டல்லாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே பாண்டரஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் லம்பர்டு. லம்பர்டுனா வாக்ட் ஆர் மூட் கிளம்சிலி. கிளம்சிலி அப்படின்னா ரொம்ப விகாரமாக அப்படியே நடக்கிறது, அல்லது அப்படி நகர்ந்து மூவ் பண்ணி போகிறது, ரொம்ப பார்க்குறதுக்கு விகாரமாக காணப்படுறது தான் லம்பர்டு. அடுத்து வேர்டிக்ட். வேர்டிக்ட்னா எ ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஒப்பீனியன், அதாவது வேர்டிக்ட்ங்கிறது தீர்ப்பு சொல்கிறது, ஒரு கருத்து சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அஜிடேட்டட், ட்ரபிள்டு எமோஷ்னலி, அதாவது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா, அது அப்படி அப்படி கிளர்ந்து எழும்புறது. கிளர்ச்சி, அப்படி அஜிடேட்டட் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம், ரொம்ப அப்படி கிளர்ந்து எழும்புறது. நெக்ஸ்ட் ஆன்டிசிபேஷன். ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஹோப், அதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை. நெக்ஸ்ட் ஒன் மெனாசிங்லி. மெனாசிங்லி அப்படின்னா த்ரெட்டனிங்லி, ரொம்ப அச்சுறுத்துறது, அச்சுறுத்துற வகையில் காணப்படுறது தான் மெனாசிங்லி. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரான்டிக்கலி. ஃப்ரான்டிக்கலி அப்படின்னா இன் அண்ட் அன்கண்ட்ரோல்டு மேனர், அப்படி வெறித்தனமாக நடந்துக்கிறது, ஒரு கட்டுப்பாடாட்ட முறையில் காணப்படுறது தான் ஃப்ரான்டிக்கலி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டான்ச்லி. ஸ்டான்ச்லி அப்படின்னா ஃபெய்த்ஃபுல்லி, ரொம்ப உறுதியாக, தீவிரமாக, உண்மையாக, உறுதியாக, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஸ்டான்ச்லி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அஸ்டானிஸ்ட். அஸ்டானிஸ்ட் அப்படின்னா அமேஸ்டு, வியக்க வைக்கிறது, ஆச்சரியப்படுதல். நெக்ஸ்ட் ஒன் சோஸ். எ ரொட்டீன் டியூட்டி ஆர் டாஸ்க். சோஸ் அப்படின்னா நம்ம வழக்கமாக நமக்குன்னு ஒரு கடமைகள், ஒரு சில கடமைகள் இருக்கும், அதெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுதான் சோஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பெட்ராகிள்டு. பெட்ராகிள்டு அப்படின்னா அன்டைடி ஆர் மெஸ்ஸி, குளறுபடி, ரொம்ப ஒழுங்கற்று, அப்படி அசுத்தமாக, அந்த மாதிரி காணப்படுறது தான் பெட்ராகிட் அப்படிங்கிறது. ஓகேயா, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். brought to book அப்படின்னா bring someone to book, அதான் அதோட அர்த்தம் நமக்கு. அதாவது ஜென்ரலாக எதுக்கு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அதுதான் brought to book அப்படிங்கிறது. அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஒரு கற்பனையான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியில் புத்தகங்கள் கோர்ட்டில் அதுக்கு ஜஸ்டிஸ் கேட்கறது போல அமைந்திருக்கும். அந்த நீதிபதி யாருன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ட்டில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, மிஸ் இங்கிலீஷ் வருவாங்க, ஜியாகிரஃபி வருவாங்க, அண்ட் ஸ்கூல் பேகு, பாக்ஸு, புக்ஸு, இது எல்லாமே கோர்ட்டில் பொருட்களெல்லாம் பயன்படுத்தின அந்த பையன் தங்களை ரொம்ப மோசமாக பயன்படுத்துகிறான் அப்படி சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஸோ இது ஒரு கற்பனையான கதை தான். நம்ம ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். This has got to stop immediately, Justice Mathematics said in a stern voice, rapping the hammer for silence in the court. அதாவது கோர்ட்டை சைலண்டாக வைக்கிறதுக்காக ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்கிறாரு, அப்படி ஒரு கடுமையான குரலில் அந்த சுத்தியால் தட்டிக்கிட்டே இந்த பிரச்சனையை உடனேயே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே நீதிபதியாக இருக்கிறது, ஜஸ்டிஸாக இருக்கிறது மேத்தமெட்டிக்ஸ். He pushed back the horn-rimmed glasses up his nose and glared first at Mukesh and then at the crowd in the court. Everybody respected him, even Mahesh. So a pin drop silence fell in the court instantly. அதாவது இங்கே மகேஷ் அப்படிங்கிற ஒரு பையன், அவன் பயன்படுத்துகிற திங்ஸ், அவன் பயன்படுத்தின புஸ்தகங்கள், இவைகள் தான் இவனை கோர்ட்டில் நிப்பாட்டி இருக்குது. ஸோ இங்கே மகேஷ் தான் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான். நியாயம் விசாரிக்கிறதுக்காக அவனை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. He pushed back the horn-rimmed glasses up his nose and glared first at Mahesh.
கிளார் அப்படிங்கிறது அப்படியே உத்து பார்க்குறது. அதாவது இங்கே ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய கண் கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியை அதை ஹார்ன் ரிம்டு கிளாஸஸ், அந்த அவர் போட்டிருந்த அந்த கிளாஸில் வந்து ஒரு கொம்பால் செய்யப்பட்ட ரிம் இருக்கும். அந்த கிளாஸஸை அப்படியே அந்த நோஸ் பக்கமாக கீழே இறக்கிட்டு அப்படியே மகேஷை பார்க்குறாரு. அண்ட் தென் அட் த க்ரௌட், அதுக்கப்புறமா அந்த கோர்ட்டில் உள்ள கூட்டத்தை பார்க்குறாரு. எவ்ரிபடி ரெஸ்பெக்ட் அடிக்கணும், எல்லாரும் அந்த ஜஸ்டிஸ்க்கு மரியாதை கொடுத்தாங்க. ஈவன் மகேஷ் கூட மரியாதை கொடுக்குறான். ஸோ அந்த இடத்துல ஒரு பின் ட்ராப் சைலண்ட் காணப்படுது. அவர் வந்து இப்போவே இதை நிறுத்தி ஆகணும் அப்படி சொல்கிறாரு இல்லையா. ஸோ இப்போ உடனேயே கோர்ட் ரொம்ப சைலண்ட்டாக உடனே அமைதியாக இருக்குது. Let us proceed. Justice Mathematics said, nodding his head. இவர் தான் ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ், இவர் தான் நீதிபதி. ஜஸ்டிஸ் நீதிபதி என்ன சொல்கிறாரு, சரி நம்ம தொடங்கலாம் அப்படின்னு தலையை ஆட்டிக்கிட்டே நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யார் விட்னஸ் ஃபர்ஸ்ட் he gestured at the turn மிஸ் இங்கிலீஷ். இப்போ ஃபர்ஸ்ட் விட்னஸ் யார் அப்படின்னா மிஸ் இங்கிலீஷ். அந்த மிஸ் இங்கிலீஷ்ங்கிறது யாருன்னா இவங்க தான், அதாவது இவங்க தான் இங்கிலீஷ் புத்தகம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த மகேஷ்ங்கிற பாய் அதை பயன்படுத்தி ரொம்ப பழசாக்கி கிழிச்சு அதை குத்தி கொதறி பேனாவால் எழுதி ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ இதுதான் இங்கே கம்ப்ளைண்ட்டாக வருது. மிஸ் இங்கிலீஷ் அதாவது ரொம்ப கிழிஞ்சு போன நிலையில் அந்த புக்கை காணப்படுது. அவங்கள கையை காட்டி முதல்ல உங்கள் விட்னஸை சொல்லுங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்கிறாரு. மகேஷ் சியூடு ஹிஸ் நெயில்ஸ் நர்வஸ்லி. மகேஷ் வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கான். Your Honor, began the lady in a trembling voice. When I came to this house, I wore a lovely pink and grey dress, shiny and unmarked. And sir, just look at me now. அந்த மிஸ் இங்கிலீஷ் ஜஸ்டிஸ் நீதிபதியை பார்த்து சொல்கிறாங்க, யுவர் ஆனர், ஒரு ட்ரம்பிளிங் வாய்ஸில் ஒரு நடுங்கின குரலில் சொல்கிறாங்க. முதல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்னுடைய அட்டைலாம் ரொம்ப அழகான பிங்க் கலரில் அழகாக இருந்துச்சு. வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஒரு கிறுக்கலும் இல்லாமல் நான் வந்து சேர்ந்தேன். இப்போ நீங்களே பாருங்கள் சார் அப்படின்னு அப்படியே ட்ரம்பிளிங் வாய்ஸ் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. எவ்ரிபடி கேஸ்ட் அட் ஹர். கேஸ்ட்டுங்கிறது அப்படியே பார்க்குறது. எல்லாரும் மிஸ் இங்கிலீஷையே பார்க்குறாங்க. ஹெர் ட்ரெஸ் வாஸ் அன்ரெகனைசபிள். அவங்களோட ட்ரெஸ்ஸை யாராலும் ரெகனைஸ் பண்ணவே முடியல. கவர்ட் வித் இங்க் அண்ட் கிரீஸ் ஸ்பாட்ஸ், mercilessly dog-eared and two corners chewed away. She looked a wreck. Tears rolled down Miss English cheeks. ஏன்னா அந்த புக்கு ஃபுல்லாக அப்படியே இங்காலையும் கிரீஸாலையும் கிறுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு இறக்கமே இல்லாமல் நாய்களோட காது தொங்குறது போல் இந்த புத்தகங்களுடைய கார்னர்ஸ் மூளை பகுதியெல்லாம் அப்படியே மடங்கி வாயால் கடிச்சு துப்பப்பட்டு அப்படி காணப்படுது. சி லுக்ட் அ விரக். அவ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறா, அப்படி செதஞ்சி போன நிலையில் காணப்படுறா. சியர்ஸ் ரோல் டவுன் மிஸ் இங்கிலீஷ் சீக்ஸ். அப்படியே மிஸ் இங்கிலீஷோட கண்கள்லேருந்து கண்ணீர் அவங்களுடைய கன்னங்களில் உருண்டு ஓடுது. மிஸ் இங்கிலீஷ் இப்படியா தன்னோட கதையை ஜஸ்டிஸ் கிட்ட சொல்கிறாங்க. Offering her a handkerchief, Justice Mathematics asked gently, how did it happen, Miss English? அந்த மிஸ் இங்கிலீஷ் இப்படி அழுதுகிட்டே சொன்னதை ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸால் தாங்க முடியல. அவருடைய கர்ச்சிப்பை அவங்களுக்கு துடைக்கிறதுக்காக கொடுத்துட்டு கேட்குறாரு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. Well, sniffed Miss English. This boy, she pointed at Magesh, brought me home a few months back, but never bothered to cover me properly with a nice brown paper his father had brought. அந்த மிஸ் இங்கிலீஷ் வந்து அப்படியே மூக்க சிந்திட்டு இந்த பையன் அந்த மகேஷை பார்த்து சொல்கிறாங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி என்னை வீட்டுக்கு வாங்கி வந்தான், ஆனால் அவங்க அப்பா வாங்கி வந்த ப்ரௌன் பேப்பரில் என்னை கவர் பண்ணாமல் அப்படியே என்னை பயன்படுத்தினான். கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை ப்ராப்பராக கவர் பண்ணி பயன்படுத்தலை அப்படின்னு மிஸ் இங்கிலீஷ் வந்து சொல்கிறாங்க. Did Mahesh not get scolded and punished in school for that? Justice Mathematics enquire. இப்போ ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் கேட்குறாரு, இந்த பையன் வந்து இது மாதிரி அட்டை போடாமல் சரியாக பராமரிக்காமல் புக்கை வச்சதுக்காக ஸ்கூலில் யாருமே அவனை திட்டலையா, தண்டனை கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ எஸ், ஹி வாஸ் ரிப்பீட்டட்லி. ஆமாம், அவனை திட்டினாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ரிப்பீட்டடாக அவன்கிட்ட சொன்னாங்க. செட் மிஸ் இங்கிலீஷ் இன் அ டியர்ஃபுல் வாய்ஸ். பட்
All the punishment and scolding slipped off him like of a duck's back. Not only did he ruin my looks, she continued, he also ill-treated me. ஸோ மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறாங்க, ஸ்கூலில் அவனை திட்டினாங்க, ரிப்பீட்டடாக சொல்லி ஏன் நீ அட்டை போடலைன்னு சொல்லி ஸ்கோல் பண்ணாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் கூட அவன் அந்த பனிஷ்மெண்ட்டு அந்த ஸ்கோல்டிங் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி போட்டான். அதாவது எப்படி ஒரு டக்கு ஒரு வாத்து மேலே தண்ணி பட்டால் எப்படி அது பாட்டுக்கு உருண்டு ஓடுமோ அதுபோல் அவன் அதை தட்டி விட்டுட்டு போயிடுவான். என்னோடய அழகை கெடுத்தது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப மோசமாக நடத்தினான், அதாவது ரொம்ப இல்ட்ரீட் பண்ணான் அப்படின்னு மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறாங்க. The audience was stunned. Ill-treating a delicate creature like Miss English? How terrible! இந்த மிஸ் இங்கிலீஷ்ங்கிறவங்க வந்து ரொம்ப சாஃப்டானவங்க. இந்த மாதிரி டெலிகேட்டாக ரொம்ப சாஃப்டானவங்கள இந்த சாஃப்டான ஒரு பொருளை போய் இவ்வளோ மோசமாக நடத்துவாங்களா அப்படின்னு அந்த கோர்ட்டில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. By now, tears had started rolling down Miss English big eyes. இப்போ மிஸ் இங்கிலீஷோட பெரிய கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் திரும்பவும் கடகடகடன்னு கொட்டி வடிந்தோடுது. And stopping only to snip delicately in her handkerchief, she told everyone about how Mahesh dropped her carelessly, stuffed her anyhow in his crammed bag. அவங்க அந்த மூக்கை சிந்திட்டு கைக்கொட்டையில் தொடச்சிட்டு திரும்ப தொடங்குறாங்க. எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, எப்படி மகேஷ் வந்து எப்படி என்ன கேர்லெஸ்ஸாக நடத்துவான் தெரியுமா, அடிக்கடி என்னை கீழே போடுறான், எடுக்கிறான், அப்படியே பேக்கில் போட்டு திணிக்கிறான். Sometimes next to the lunch box, dropping with oil, Mahesh turned red as many pair of eyes glare at him. ஏற்கனவே அந்த புக்கு கிழிஞ்சி மோசமான நிலையில் இருக்கும்போது அப்படியே பேக்கில் போட்டு திணிச்சிடுறான். இங்கே ஆடியன்ஸில் உட்காந்துருந்த எல்லாரோட கண்களும் அப்படியே மகேஷை பார்க்குது. மகேஷை பார்த்த உடனே அவனுடைய முகம் ரெட் ஆயிற்று. Why had he not listened to his mother, who had told him many times to take care of his books? He was otherwise a good boy and even managed to stay within the first 5 ranks in class. But he was extremely lazy. அவங்க அம்மா பல தடவை சொல்லியிருக்காங்க, புத்தகத்தை பத்திரமா வை, நல்லா வையின்னு. இப்போ தான் அவன் அதை நினச்சி பார்க்குறான். அவங்க அம்மா வந்து பல முறை அதை சொல்லியிருப்பாங்க, அதை அவன் ஒரு நாளுமே கேட்டதில்லை. ஹீ வாஸ் அதர்வைஸ் மற்றபடி அவன் ஒரு நல்ல பையன்தான். ஸ்கூலில் கூட அவனோட கிளாஸில் எப்படினாலும் ஒரு 5 ரேங்குக்குள்ளே அவன் வந்துடுவான். மற்றபடி அவன் ஒரு நல்ல பையன்தான். ஆனால் அவன் ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லேசி, ரொம்ப சோம்பேறியான பையன். மகேஷ், the stentorian voice of Justice Mathematics, brought him back to reality. What do you have to say for yourself? இப்போ ஜஸ்டிஸ் வந்து மகேஷை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்டென்டோரியன் வாய்ஸில் சொல்கிறாங்க. ஸ்டென்டோரியன் வாய்ஸ்னால் ஒரு கர்ச்சிக்கிற கடுமையான குரலில் ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் மகேஷை கூப்பிடுறாங்க. அப்போ தான் அவன் வந்து அவங்க அம்மா வந்து புக்கெல்லாம் பத்திரமா வைக்க சொன்னாங்க, நம்ம வைக்கல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா. அந்த நினைவுகளை விட்டு வெளியில் வரான். ஜஸ்டிஸ் கேட்குறாரு, இப்போ நீ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிற அப்படின்னுட்டு. மகேஷ் மேனேஜ் டு மம்புல் அண்ட் அப்பாலஜி, ஐ எம் சாரி சார். அவன் ரொம்ப மெதுவாக வருத்தமான குரலில் சாரி சொல்கிறான். வாட் டு யூ மீன் பை சேயிங் சாரி? ஸ்க்ரீம்ட் ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ். சாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரி சொன்னால் போதுமா அப்படி சொல்லிட்டு அந்த ஜஸ்டிஸ் வந்து அப்படி ஸ்க்ரீம்டுன்னா கத்துறது, கத்திக்கிட்டு கேட்குறாரு, யூ ஹாவ் டு அன்டு வாட் யூ ஹாவ் டன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? He looked above the top of his glasses and seemed as if he would like to bite Magesh. Next, he barked at Pune. Justice Mathematics கேட்குறாரு, நீ செய்ததுக்கெலாம் ஏதாவது பரிகாரம் செய்யணும், புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அவருடைய மூக்கு கண்ணாடியை கீழே மூக்குக்கிட்ட அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டு அந்த பையனை உத்து பார்க்குறாரு, அப்படியே கடிக்கிற மாதிரி பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு பியூனை பார்த்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிஸ்டர் ஜியோகிராஃபி வந்து என்ன விட்னஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.